நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய வாயிலாகவே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதற்கு பெயர் தான் தம்பி ஸ்டாலின் என்கின்ற பெயரை பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய அண்ணன் நாஞ்சி சம்பத்தவர்கள் சொன்னதுலேருந்தே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உதாரணத்துக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குதுன்னா 365 நாளில் 700 நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன். மாவட்ட செயலாளராக அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும், அமைச்சராக தமிழ்நாடு சென்று அந்த பணியையும் பார்த்தாக வேண்டும், கொளத்தூர் தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கொளத்தூர் தொகுதி தன்னுடைய பிள்ளையாக இருந்து அதையும் பார்த்தாக வேண்டும். இப்படி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ உழைத்து பல்லாயிரக்கணக்கான நிலங்கள்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது பல்லாயிரம் கோடிக்கணக்கான நிலங்களை மீட்டெடுப்பதிலேருந்து சொல்கிறேன். தொடர்ந்து இதையெல்லாம் செய்திருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாநாடை மட்டும் நடத்தி அது முழு பேரையும் அவங்க எடுத்துக்க போகிறாங்களாம். நான் ஒன்று தான் எனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3000 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கை நடத்தி முடிச்சிட்டார். அது எங்களுக்கான பெருமை. எனக்கான பெருமை என்னவென்று சொன்னால், நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் தான் 3000வது குடமுழுக்கான நிகழ்ச்சியாக அவர் வந்தார். வரும்பொழுது அவர் என்ன தெரியுமா எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்தார். அண்ணா, இது 3000வது குடமுழுக்கு, எப்படியும் ஒட்டுமொத்தமாக தமிழினமே இதை கொண்டாடப் போகின்றது. ஆனால் அதற்கு நான் வரும்பொழுது அந்த பதாகைகள் வைக்கும்போது தயவுசெய்து என்னுடைய புகைப்படமும் அதில் இருக்கக்கூடாது. இது கடவுளுக்கானது என்று சொன்னால் கடவுளோட புகைப்படத்தை வையுங்கள் என்று அவர் சொன்னார். நானும் பார்க்குறேன், நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டில் முருகனை காட்டிலும் முக்கியஸ்தர்களோட ஃபோட்டோ தான் பெருசாக இருக்காங்க. ஆக யார் எதை வைத்து அரசியல் செய்கிறார் என்பதை இங்கே அண்ணன் நாஞ்சி சம்பத்தவர் மிக வேதனையோடு எடுத்து சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் குறுக்கீடு செய்வதில்லை. ஆனால் இவங்க செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது முத்தமிழர் கலைஞருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கோயில் கூடாது என்று கூறவில்லை, கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று நாங்கள் கூறினோம்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, அதை இன்றைக்கி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர்களாக நம்ம இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த குடமுழுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு கும்பல், அந்த கும்பல் உள்ள நுழையிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணன் கூட நாங்கள் போகும்பொழுது அந்த கும்பலே அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அங்கே ஒரு தம்பதியும் தங்களுடைய ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நின்றுருக்கு, படிக்கிற வயசு பிள்ளைங்க. கண்டிப்பாக ஒரு குழந்தை பள்ளியில் படிக்கும், ஒரு குழந்தை கல்லூரியில் படிக்கும், நின்றுட்டு இருக்கிறாங்க. உள்ளே நுழையும் போது எல்லாரும் ஒதுங்கி வராங்க, அமைச்சர் வராங்க, ஒதுங்குன்னு சொல்லும்போது இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. அந்த 2 பிள்ளைங்க மட்டும் கையோடு பிடிச்சி கூட கூட்டிகிட்டு போகிறார், உள்ளுக்குள்ளார வாங்கப்பான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ஒட்டுமொத்த ஜனங்களும் பார்க்குது, அவங்க பெற்றவங்களும் பார்க்குறாங்க. உள்ளே வந்து அங்கே ஒவ்வொரு இடமாக அந்த குடமுழுக்குனது ஒவ்வொரு இடத்துல அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல மரியாதை செய்யுங்க, அதுக்கப்புறம் எங்கள் அமைச்சராக இருக்க எங்களுக்கு மரியாதை செய்யுங்க நின்று பார்க்குறாரு. நாங்களும் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் கூட அண்ணனுக்கு எதுவும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா, இல்லை அண்ணன் கூட வந்தவங்களா என்று நான் விட்டு நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் ஒட்டுமொத்தவங்க முடிஞ்சு வந்ததுக்கு அண்ணனுக்கு அது யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு இளைய சமுதாயம் அங்கே நிற்கிறாங்க, இந்த கோயில் உள்ளே போகணுன்னு ஆசைப்படுத்தாங்க. அந்த பிள்ளைங்களால் உள்ளே நுழைய முடியும் போது தான் புள்ள மாதிரி அந்த பிள்ளைங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறார். ஆக இது எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வருகின்ற அந்த பண்பாக இதை நான் பார்க்கிறேன். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.